மதுச்சந்திரனின் முகசுளிப்பில் கைபேசியின் திரையை பார்த்தாள் மனோகரிணி. ஏன் சந்தர், ரேகா கூட ஏதாவது பிரச்சனையா? அவ அளவு மீறி பேசுறா ஹனி, எனக்கு பிடிக்கல. கொடுங்க, நான் பேசுறேன். வேண்டாம் வேண்டாம். ஏன் இத்தனை அவசரமா மறுக்கிறான்? நான் ரேகாவிடம் பேசினால் என்ன? கைபேசியை காதிற்கு கொடுத்தவன், நான் பிஸியா இருக்கேன் ரேகா, அப்புறம் பேசுறேன், பை. ஒரு வரியில் இணைப்பை துண்டித்தான் மதுச்சந்திரன். அப்படி இந்த ரேகா என்னதான் பேசுகிறாள்? இப்படி இவளை தவிர்க்கும் அளவிற்கு? ஹனி, மனசு போட்டு குழப்பிக்காத, நாம அப்புறம் பேசலாம். இப்ப வா, நம்ம தினு ஹீரோவா ஜோக்கரான்னு பார்ப்போம். சிரிப்புடன் சென்று ஹாலில் பார்வையால் பேசிக்கொண்டிருந்த தினேஷ் மற்றும் இனியாவுடன் இணைந்து கொண்டனர் மதுச்சந்திரனும் மனோகரிணியும். இதமான காற்று உடலை குளிர்விக்க அத்தாமரை குளத்தின் படியில் அமர்ந்திருந்தனர் நரேந்திரனும் மனோகரிணியும். கனவு மாதிரி இருக்குண்ணா, என் வீட்டை நீங்க வாங்கியிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தன் வீட்டு பத்திரத்தை குழந்தை போல் தொட்டு பார்த்து மகிழ்ந்தான் மனோகரிணி. வீட்டை அம்மா பேருக்கு மாத்த ஏற்பாடு பண்ணிட்டோம் மனோ. என்ன ரொம்ப தேடுனீங்களா? நீங்க டூர் போயிருக்கீங்க, வர 1 மாசம் ஆகும்னு உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணப்போ அவங்க இதை சொல்லிட்டு டொக்குன்னு வச்சுட்டாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணா எடுக்கல. நீ ஃபோன் பண்ணாதது உறுத்தலாவே இருந்துச்சு. அம்மாவும் அப்பாவும் உடனே உங்க ஊருக்கு கிளம்புனாங்க. உங்க வீட்டில் இருந்தவங்க மரியாதை குறைவா பேசி, அம்மா ராமு அண்ணா பத்தி தப்பா பேசி, அக்கா பக்கத்துலேயும் சரியா பதில் சொல்லலை, திரும்பி வந்துட்டாங்க. மறுபடியும் ஊருக்கு போனீங்களா? நாங்க போகல. தெரிஞ்ச ஒருத்தரை அனுப்பி ராமு அண்ணா கிட்ட விசாரிச்சோம். உங்களை பத்தியும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டார். நீங்களே போயிருந்தாலும் மினியோட ஆளுன்னு நினைச்சு தெரியாதது தான் சொல்லியிருப்பார். தினேஷ் நடந்ததையெல்லாம் சொன்னார் மனோ. விடுங்கண்ணா, வருத்தப்படாதீங்க, நான் அதையெல்லாம் நினைக்கிறதே இல்லை. மனோ, அப்பா வெளிநாட்டில் தானே இருந்தார். இப்போ எப்படி, அதுவும் அவ்வளவு போதையில? அந்த 2 பேர் யார்? அம்மாவும் மனோவும் எங்க போனாங்க? இந்த கேள்விக்கான உண்மையான பதிலை தெரிஞ்சுக்கிட்டோம் மனோ. நீ அம்மாவை கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாமே மனோ. யார்கிட்டையும் உதவி கேட்கறது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நாங்க யாரும் இல்லையே. என்னை மன்னிச்சிடுங்க. போகட்டும் விடு. இப்போவாது எங்க ஞாபகம் வந்ததே. அண்ணா, எனக்கு கோபம் இல்லை மனோ. எப்படின்னா, வீட்டை வாங்குனீங்க? உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்க ஊர்ல ஒருத்தருக்கு காசு கொடுத்து வச்சிருந்தேன் மனோ. அவர் தான் சொன்னாரு நான் வாங்கிட்டேன்னு. ராம் அண்ணாதான் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிக்கிட்டே இருந்தார். நான் மனக்காக தான் வாங்குறேன்னு சொல்லியிருப்பேன். ஆனா அந்த ஃப்ராடுகளுக்கு சந்தேகம் வந்துடும்னு ராமு அண்ணாவை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. அவர் வீட்டுல பேய் இருக்குன்னு சொன்னாரு பாரு, அதை நினைச்சு நினைச்சு தினமும் சிரிப்போம். வீடு கிடைச்ச உடனேயே உன்னை மறுபடியும் பார்ப்போங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. தினு வந்து கூப்பிட்டதும் நீ சந்தோஷமா வாழ்றத பார்க்கணும்னு ஓடி வந்தோம். அண்ணா, வீட்டுக்கு பணம் எவ்வளோ? எதுக்கு மனோ? அந்த ஏமாத்துக்காரங்களுக்கு, அந்த குடும்பக்காரங்களுக்கு கிட்ட வீட்டை மீட்டுட்டேன் மனோ. என்னால் செய்ய முடிஞ்சது. நீங்க அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்கீங்கண்ணா. நானும் கேள்விப்பட்ட மனோ. அனுபவிக்கட்டும். நீங்களும் இனியாவும் அப்படியே இருக்கீங்க. நீ மட்டும் என்ன, இப்பவும் ரொம்ப யோசிச்சு தான் பேசுற. சந்திரன் கிட்ட 2 தடவை தான் போன்ல பேசினேன். அருவியா கொட்டுறார். எப்படி இப்படி ஒரு பேச மடந்தியை காதலிச்சாருன்னு தான் புரியல. கணவன் நினைவில் மனோகரணி முகம் பூவாய் மலர்ந்தது. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பேன்னு நம்பினோம். எங்களோட வேண்டுதல் நம்பிக்கை வீண் போகல. அன்பான உறவுகளோட, அற்புதமான கணவரோட நீ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் மனோ. நான் எப்பவும் அந்த கடவுளை திட்டிகிட்டே இருப்பேன். ஆனா அவர் அருளால என்னை திணறடிச்சிட்டார். என்னை சுத்தியும் அன்பானவங்களை கொடுத்து என் வாழ்க்கையை ரொம்ப அழகாக்கிட்டார். நரேந்திரன் வாஞ்சையோடு அவள் தலையை வருடினான். இனியா இங்க இருக்கட்டும் மனோ, நான் கிளம்புறேன். நிறைய வேலை இருக்கு அண்ணா. இங்க தான் இருப்பேன், நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல. அம்மாவோட பர்த்டே பார்ட்டிக்கு இருக்கணும்னு சந்திரன் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கார்.
இங்கேயே இருங்கண்ணா. இல்ல மனோ, இன்னொரு நாள் அம்மா அப்பா கூட வரும்போது இருக்கேன். நரேந்திரன் விடைபெற்று செல்ல மனோகரனின் உள்ளம் அளவில்லாத நிம்மதியிலும் சந்தோஷத்திலும் நிரம்பி வழிந்தது. கைபேசியில் விளையாடுவதும் மனைவியிடம் ஒரு பார்வை செல்லுவதுமாயிருந்த மதுச்சந்திரன் பொறுமை தீர்ந்தவனாய் சோஃபாவில் இருந்து எழுந்து விளக்கை அணைத்தான். சந்தர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அத்தை பர்த்டேக்கு ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணலாம்னு மது சொன்னா சந்தர். அதான் என்ன கலர் என்ன ட்ரெஸ்ஸுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ட்ரெஸ் கலரெல்லாம் 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு முடிவு பண்ணுங்க. இப்போ உன் சந்தர் கிட்ட வா. ஏன் சந்தர், ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா? வாட்ரப்பை சாத்திவிட்டு திரும்பி கணவன் முகம் பார்த்தாள் மனோகரணி. பேசும் கண்ணழகா, பேசாத இதழழகா. தன் உதட்டை வருடிய விரலை மெல்ல கடித்தாள் மனோகரணி. ஆ, என்ன பேபி நீ? இதுதான் உங்க முக்கியமான விஷயமா? அதி முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ரூமுக்குள்ள வந்ததும் நீ உன் சந்தர் பக்கத்துல தான் இருக்கணும். இல்லனா உன் சந்தருக்கு பயங்கர கோபம் வந்துடும். வழக்கம் போல் அவளை தூக்கி சென்று படுக்க வைத்து இருவருக்கும் சேர்த்து போர்த்தி கொண்டு படுத்தான் மதுச்சந்திரன். என்ன ஹனி அப்படி பாக்குற? உங்க கோபத்தை நினைச்சு பார்த்தேன். உங்க கோபத்தை பார்த்து ஓடினா பூர்ணா. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே இல்லை சந்தர். அவ கல்யாணத்தை பத்தி கூட சொல்லல. அவ பேசாதது உனக்கு கஷ்டமா இருக்கா ஹனி? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல சந்தர். பூர்ணா நட்பு நமக்கு வேண்டாம் ஹனி. பூர்ணா நம்ம குடும்பத்துல ஒருத்தி சந்தர். அத்தையும் மாமாவும் பூர்ணாவை அவங்க பொண்ணாதான் நினைக்கிறாங்க. நீங்க உங்க கோபத்தை விட்டுடுங்க சந்தர். ஹனி, இந்த பேச்சை விடு. இன்னும் 3 நாள் தான் இருக்கு சந்தர். அதுக்கப்புறம் பூர்ணா நம்ம கல்யாணத்துல தான் பார்ப்போம். நீங்க சமத்தா போய் நிச்சயதார்த்தத்துல கலந்துப்பீங்களாம். என் செல்லந்தானே நீங்க. பூர்ணா அனலாக கொட்டிய வார்த்தைகளை நீ அறிய மாட்டாய் மனோ. நீ இப்படி கேட்கும்போது போலான்னு தான் தோணுது ஹனி. ஆனா நானே நினைச்சாலும் என்னால போக முடியாது. ஏன் சந்தர்? முகூர்த்த நாள் ஹனி. 2 நிச்சயம், 2 கிரகப்பிரவேசம், பேர் சுட்டு விழா 1 இருக்கு. விசேஷ நாள்னா ஒரு நிமிடம் கூட நிக்க முடியாது. ஓடிட்டே இருக்கணும். அதுவும் இந்த தடவை நானும் சத்யாவும் தான் சமாளிக்கணும். திணுவை கூப்பிட்டு இருக்கலாம். நானும் ஹோட்டலுக்கு வந்து என்னால முடிஞ்சதை செய்யறேனே சந்தர். தேங்க்ஸ் பட்டு. அவள் கன்னத்தில் மிருதுவாய் முத்தமிட்டான் மதுச்சந்திரன். தூங்கலாமா? எனக்கு என்னவோ ரொம்ப டயர்டா இருக்க ஹனி. என்ன சந்தர் நீங்க முதலையே சொல்லாம தூங்குங்க. என்ன சும்மா தூங்குங்கன்னு சொல்ற? மதுச்சந்திரன் அவள் இடையில் கை சேர்த்து அணைத்து கொள்ள, சந்தர், பாப்பாவுக்கு குட் நைட். அவன் நெற்றியில் இதழ் பதித்தாள் மனோகரணி. நேரம் மாலை 4:30 தாண்டி சென்றிருந்தது. இருவரும் தேநீர் தயாரித்து எடுத்துக்கொண்டு தங்கள் அறைக்கு முன்னிருந்த வரவேற்பு அறையில் சென்று அமர்ந்தான் மதுச்சந்திரன். என்ன வேலை இருந்தாலும் மனைவியுடனான தேநீர் பொழுதை தவறவிடாமல் ஓடி வந்து விடுவான் மதுச்சந்திரன். அந்த 10 நிமிடங்கள் அவன் வாழ்வில் பொன்னான நிமிடங்கள். ஏன் மனம் இன்னும் வரல? மதிக்க இருந்தார்கள். அவர்களிடம் பேசிவிட்டு வருவாள். ஏதோ தோன்றவும் நிமிர்ந்த மதுச்சந்திரன் கதவருகே நின்று இருந்த ரேகாவை கண்டு எழுந்தான். ரேகா? சந்திரன்? என்ன ரேகா, எதுக்கு அழுற? ஏதாவது பிரச்சனையா? சந்திரன், எதுக்காக சந்திரன் நீங்க இப்படி கஷ்டப்படுற? நீ மனோவை விவாகரத்து பண்ணிடு. நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய், உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? அருகில் வந்த ரேகாவை விட்டு 4 அடி தள்ளி நின்றான் மதுச்சந்திரன். எனக்கு எல்லாம் தெரியும் சந்தர். நீ என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற ரேகா. சந்திரா, நானும் மனோவும். ரேகா, எப்போ வந்த? சாரி, நாங்க கவனிக்கல. மதிவதனியோடு மனோகரணியும் ரேகாவையும் வரவேற்கும் விதமாக புன்னகைக்க அவளோ பார்வையாலேயே வெறுப்பை காட்டினாள். நீதானே சந்திரனை என்கிட்ட பேச வேண்டாம்னு சொன்ன. அவன் உன் மேல உயிரையே வச்சிருக்கான். ஆனா நீ தினமும் அவனை சந்தேகப்பட்டு சண்டை போடுற. ரேகா, என்ன பேசுற நீ? மதிவதனி இடையிட,
மதிக்கா, இவளை இங்கிருந்து கூப்பிட்டுட்டு போங்க. ரேகாவின் காதில் விழுந்தாள் தானே. சந்திரன் காதலுக்கு தகுதி இல்லாதவனி. போதும், அவன் நிம்மதி இல்லாம அலைஞ்சது போதும். நீ அவனை விட்டு போனாதான் அவன் முகத்துல இருக்கிற சோகம் மறையும், பழைய சிரிப்பு வரும். சந்திரனை விட்டு போயிடு. ரேகா, அன்பாலயமே அதிரும்படி இறைந்தான் மதுச்சந்திரன். ரேகாவின் பேச்சு மனோகரணியின் உள்ளத்தை தைத்ததோ. மதுச்சந்திரன் முகத்தை ஒரு தரம் பார்த்துவிட்டு படிகளில் இறங்கி விரைந்தாள் மனோகரணி. ரேகாவிடம் உஷ்ண பார்வையை செலுத்திய மதுச்சந்திரன் குரலில் கடுமை மேலோங்க, சின்ன வயசுலதான் அறிவில்லனா இப்பவும் ச என் மனோவுக்கு அதிர்ந்து கூட பேச தெரியாது. அவளை போய் அவன் கைப்பட்டு தேநீர் கோப்பை கிரானைட் தரையில் விழுந்து தன் பிராணனை விட்டது. தெரியுமா உனக்கு, இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை கூட வந்ததில்லை. இதையெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்? வெளியே போ, உன் நட்பு எனக்கு தேவையில்லை. சந்திரா, நீ என்னையே மிரட்டுக்கா. இவ பேசுனத கேட்டதானே? ரேகா, இப்படியெல்லாம் பேசுறவ இல்ல, பொறு. தலையை பிடித்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான் மதுச்சந்திரன். கண்ணீரோடு நிற்கும் ரேகாவை பார்ப்பதற்கு பரிதாபமாக இருந்தது. மதிவதனிக்கு என்னவாயிற்று? இவளுக்கு இவளுக்கு இப்படியெல்லாம் பேச தெரியாதே. யார் இவளை ஆட்டி வைப்பது? பூர்ணா உன்கிட்ட என்ன சொன்னா ரேகா? அக்கா, சொல்லு ரேகா. அக்கா, நான் சந்திரன் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். தெரியும், சந்திரன் நல்லா பேசிக்கிட்டு இருக்கப்பவே அடிக்கடி டல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. நான் பூர்ணா கிட்ட கேட்டேன். அவதான் மனோவுக்கும் சந்திரனும் யார் கூடவும் பேசக்கூடாது, பேசினா பிடிக்காது, சந்தேக குணம் அதிகம், சந்திரன் பாவம் அவகிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறான், காதலிச்ச பாவத்துக்கு நரக வேதனை அனுபவிக்கிறான், இன்னும் நிறைய சொன்னாக்கா. அவ இங்கேயே இருக்கிறவ. அவ சொன்னதுக்கு ஏத்த மாதிரி சந்திரன் என்ன தவிர்த்ததும் நல்ல ஆளா பார்த்துதான் கதை சொல்லியிருக்காள். கடவுளே, அவ பேச்ச கேட்டுட்டுதான் சந்திரனை துருவி துருவி கேள்வி கேட்டியா? சந்திரன் மட்டும் இல்ல ரேகா, யாருமே அவங்க வாழ்க்கையில மத்தவங்க தலையிடுறத விரும்ப மாட்டாங்க. நீ உன் எல்லையை தாண்டி பேசினதாலதான் சந்திரன் உன்னை தவிக்க நினைச்சிருக்கான் ரேகா. மனோவுக்கு அப்பா சரியில்லை, சந்திரனுக்கு அதான் வருத்தம். மற்றபடி அவன் சந்தோஷமா தான் இருக்கான். சந்திரனோட காதலுக்கு குறைச்சல் இல்லை, மனோவோட காதல். நீண்ட நிசப்தத்தை கலைத்த ரேகா, நான் எதையும் புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம முட்டாள்தனம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கக்கா. நான் சந்திரன் கஷ்டப்படுறான்னு நினைச்சு ஏதேதோ உளறிட்டேன், என்னை மன்னிச்சிடு சந்திரா. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பக்கூடாது ரேகா. நான் இப்போ மாறிட்டேன்க்கா. பூர்ணா சொல்லவும் தான். பூர்ணா ஏன்க்கா இப்படியெல்லாம் சொல்லணும்? பூர்ணாவுக்கு எங்களை பிடிக்காது ரேகா, அதான் காரணம். மதுச்சந்திரன் வாய் திறக்கவும், சந்திரா, என்னை மன்னிச்சிட்டியா? நீயா பேசலையே. தேங்க்ஸ் சந்திரா. மன நம்பர் கொடுக்குறியா? நான் மன்னிப்பு கேட்கணும். வேண்டாம் ரேகா, நான் சொல்லிக்கிறேன், நீ நாளைக்கு பேசு. சந்திரா, நான் பூர்ணா கிட்ட பேசுறேன், நீ பேச வேண்டாம் ப்ளீஸ். ம். ரேகாவை கவனிக்கா, நாம அப்புறம் பேசிக்கலாம். டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் போகணும் ரேகா. ரேகாவை அழைத்தி கொண்டு வெளியேறினாள் மதிவதினி. தன்னையே நொந்து கொண்டு பல நிமிடங்களை கடத்திய மதுச்சந்திரன் மனைவியை தேடிச் சென்றான். கைபேசியில் கணவனை அழைத்தவாறு தன் அறையில் ஜன்னல் அருகே சென்று நின்றாள் மதிவதினி. சத்யா, எங்க இருக்கீங்க? ஹோட்டல்ல தான் இருக்க மதி. சத்யா, சொல்லுடா. நீங்க சந்திரன் பக்கத்திலேயே இருந்து அவன் பூர்ணாவை பார்க்க போகாம பார்த்துக்கங்க. அவ வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருப்பாங்க. இப்போ போய் சத்தம் போட்டா நல்லா இருக்காது. என்ன செய்து வைத்தாள் இவள்? இவளுக்கு இதே வேலையா போய்விட்டது. சரி மதி, இப்போ சந்திரன் அங்கேயா இருக்கான்? ம், இங்கதான் தோட்டத்துல சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதே. நாம நைட்டு பேசலாம் சத்யா. பாய். நிச்சயதார்த்தம் முடியட்டும், இவளை கவனித்துக் கொள்கிறேன். மதிக்கா, மதிக்கா. ஏ வாளு, எப்போ வந்த? இப்பதான்.
என்ன வந்ததும் வராதுமா அக்காவை தேடி வந்திருக்க? நீ ஹோட்டலுக்கு கிளம்பிட்ட, என்ன பண்றது? அதான் ஓடி வந்தேன். நீ ஒரு ரூபி செட் வச்சிருப்பியே, அதை கொடுத்தா என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுமான்னு பார்ப்பேன். மேடம், என்ன ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்க? சந்திரன் சொல்லலையா? நான், மனோ, இனியா, தினேஷ் அண்ணா எல்லோரும் டின்னருக்கு போக போறோம். மறந்துட்ட மது. ஏன் சிங்க கர்ஜனை கம்மியா இருக்கு? சிங்கத்துக்கு தலைவலி. வாட்ரப்ல தான் எல்லா செட்டும் இருக்கும், வேணுங்கிறத எடுத்துக்கோ. நம்ம எம்ப்ராய்டு காப்பி குடி, தலைவலி ஓடிடும். சந்திரன் கோபத்தில் கொதித்து கொண்டிருக்கிறான். இவள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறாள். அனைவருடைய மகிழ்ச்சியையும் குலைத்து விட்டாளே. பூர்ணா விஷயத்தில் நான் அலட்சியமாக இருந்து விட்டேனோ? பூர்ணாவை எளிதாக நினைத்தது தவறென்று மதிவதனி உணரும் நேரம் நெருங்கி வந்தது. எதற்குதான் இத்தனை பெரிய தோட்டமோ என முதல் முறையாக சலிப்புடன் நினைத்தான் மதுச்சந்திரன். மனோ எங்கும் தென்படவில்லையே. தாய்மடி தேடி சென்று விட்டாளா? வேக நடையுடன் வீட்டை அடைந்த மதுச்சந்திரன் மனோ மனோ என அழைத்தபடி விழிகளால் தேடினான். வாங்க மாப்பிள்ள, வரவேற்றாள் இனியா. என்னது, நீங்க தானே எங்க வீட்டோட ஒரே ஒரு மாப்பிள்ள, தங்க கம்பி மாப்பிள்ள? போதும் போதும் இனியா. ஆமாம், எதுக்கு இங்க வந்து மனோவை கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? நீங்க வீட்டில் இருக்கிறப்போ அவ இங்க வருவாளா என்ன? அரை மணி நேரம் முன்னாடி வந்து ஹாய் சொல்லிட்டு போனவ தான். சரி இனியா, இங்க தான் எங்கேயாவது இருப்பான், அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. திணுவை இவளிடம் மாட்டி விட்டு விட்டனே என நினைத்தபடி சிரிப்புடன் நகர்ந்தான் மதுச்சந்திரன். மதுச்சந்திரன் கேட் அருகில் செல்லவும், ஏதாவது வேணுங்களா தம்பி என பவ்யமாய் வினாவினார் காவலாளி. இல்ல, எதுவும் வேண்டாம். மனோ இங்க வந்தாளா? பாப்பா கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பார்க் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போச்சு தம்பி. மதுச்சந்திரன் உள்ளம் அமைதியுற அருகில் இருந்த சிறுவர் பூங்கா நோக்கி ஓட்டமும் நடையுமாய் விரைந்தான். பாவம், மனோகரணிதான் அங்கு இல்லை. அந்த சிறிய பூங்காவை 4 முறை மேல் சுற்றி வந்தவன் மனைவியை எங்கும் காணாமல் பதட்டமடைந்தான். என்ன இது, எனக்கு ஏனோ படபடப்பாக இருக்கிறது. அதோ அங்கு ஒரு கோயில் தெரிகிறது, அங்கு சென்று இருப்பாளோ? வாய்ப்பில்லை. சரி, சென்று பார்ப்போம். அருகில் கைபேசி ஒலிப்பது கேட்க, ஃபோன் பண்ணி கேட்கறத விட்டுட்டு லூசு சந்திராணி. அவசரமாக தன் கைபேசியை எடுத்து அழைத்தான் மதுச்சந்திரன். ஹாய் மாப்பிள்ள. இனியா. மனோ ஃபோன் அவ ஹேண்ட்பேக்ல இங்கே தான் இருக்கு, அதில் தான் ஃபோனும் இருக்கு. சரி, நான் வச்சிடுறேன். கடவுளே, எங்கு சென்றாள் என்று தெரியவில்லையே. அகிலா, மோகனா, செல்வா மூவரையும் அழைத்து பார்த்துவிட்டு ஏமாற்றத்தோடு வீடு நோக்கி சோர்வுடன் நடந்தான் மதுச்சந்திரன். ஒருவேளை அந்த வீட்டிற்கு சென்றிருப்பாளோ? மதுச்சந்திரன் தனது 2 சக்கர வாகனத்தை வேகமாக விரட்டி பெற்றது ஏமாற்றத்தையே. பூட்டிய கேட் பூட்டியபடியே இருந்தது. அக்கா. மதுச்சந்திரனின் சோர்ந்த குரலும் கலைந்த தோற்றமும் ஏதோ சரியில்லை என்பதை மதிவதனிக்கு உணர்த்தியது. சந்திரா, மனவு காணும்கா. சந்திரா, வீட்லே இல்ல, தோட்டத்திலையும் இல்ல. புது வீடு, பெட்டி, ஹோட்டல், ஐஸ்கிரீம் வாலர் எல்லா பக்கமும் பார்த்துட்டேன்க்கா. மனம் எங்கேயுமே இல்லை. அவ மொபைலையும் எடுத்துட்டு போகல. என்ன சந்திரா சொல்ற? எனக்கு என்னவோ பயமா இருக்குக்கா. பார்க்கு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி. எனக்கு சொல்ல தெரியலக்கா. ரேகாவின் பேச்சை பொருட்படுத்த மாட்டாளென்று எண்ணினேனே. நீ கொஞ்சம் பொறுமையா இரு சந்திரா. நீ பதட்டத்துல சரியா பார்த்துருக்க மாட்ட. நான் பார்க் போறேன், மனவை கூப்பிட்டுட்டு வரேன். நானும் வரேன்க்கா. வேண்டாம் சந்திரா, உன்னை பார்த்தா என்னவோ ஏதோன்னு எல்லாரும் பயந்துருவாங்க. வீணா வீட்டுக்குள்ள குழப்பம் வேண்டாம். மனோ இங்க எங்கேயாவனா இருப்பா, நீ பயப்படாம இரு. பதட்டத்தை மறைத்தவளாய் நகர்ந்தாள் மதிவதினி. தனது கைபேசியை எடுத்து திரையில் ஒலித்த மனோகரனின் முகத்தை தாள முடியாத தவிப்புடன் பார்த்தான் மதுச்சந்திரன். எங்கடா போயிட்ட?
கோவை மாநகரை விட்டு விலகி அதிவேகத்தில் விரைந்து கொண்டிருந்த காரின் பின் இருக்கையில் படுத்திருந்த மனோகரணியின் விழிகள் மூடி கிடந்தன. அவள் மடிக்கட்டில் ஏற்பட்டிருந்த நகைக்கீறல்களின் லேசாய் ரத்தம் கசிந்திருந்தது. சுவர் கடிகாரம் 6:20 நின்றிருந்த அவ்வேளையில் அன்பாலயத்தில் ஒரு அசாத்தியமான நிசப்தம் நிலவியது. ஓர் இடத்தில் நிலை கொள்ளாமல் தவிப்புடன் அங்கும் இங்குமாய் நடந்து கொண்டிருந்த மதுச்சந்திரன் ஓர் கட்டத்தில் சோர்ந்து ஹால் சோஃபாவில் கண்மூடி அமர்ந்தான். மூடிய அவன் விழிகளுக்குள் மனோகரணியின் வருத்த பார்வையே மீண்டும் மீண்டும் எழுந்தது. சந்திரா, என்ன இது? நடுஹால்ல, அதுவும் விளக்கு வைக்கிற நேரத்தில் இப்படி உக்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்க? இது என்ன புது பழக்கம்? இப்படியெல்லாம் நம்ம சிம்மாஹோனி கர்ச்சிக்கிறதுக்குள்ள ஒழுங்கா ஒரு ரூமுக்கு போய் தூங்கு. பேசாம போ மது. ஓகே, உன் இஷ்டம். எனக்கு கொஞ்சம் பைசா வேணும், எடுத்துக்கிறேன் பிரதர். மதுச்சந்திரன் சட்டைப்பையில் இருந்த சில ரூபாய் நோட்டுகளை எடுத்து எண்ணினான் மதுஸ்ரீ. இது போதும், தேங்க்ஸ் பிரதர். நான் பக்கத்துல தான் போகிறேன். 1/2 மணி நேரத்துல வந்துடுவேன். யாராவது கேட்டா சொல்லிடு. பாய், டாட்டா. தனது துள்ளல் நடையோடு நகர்ந்த மதுஸ்ரீ கதவருகே சிலை போல் நின்றிருந்த நரேந்திரனை நிச்சயம் எதிர்பார்த்திருக்க மாட்டாள். ஐயோ, இவன் எப்பொழுது வந்தான்? இவன் எப்படி நிற்பதை பார்த்தால் மது மாட்டினியா? சமாளி சமாளி. 2 நரேந்திரனை சமீபித்து புன்னகை முகமாக மென்மை குரலில் வரவேற்றாள் மதுஸ்ரீ. வாங்க வாங்க நரேந்திரன், ஏன் இங்கேயே நின்னுட்டீங்க? அண்ணா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. மதிக்கா, ஜூஸ் கொண்டு வாங்க. மனோ உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. அவளோட மாதா பிதா குரு தெய்வம் எல்லாத்துக்கும் மேல உங்களை வச்சிருக்கிறதா அடிக்கடி சொல்லுவா. நீங்க ரொம்ப நல்லவர், வல்லவர். உங்க பேரை சொன்னா உதக மண்டலமே அதிருமாமே. நீங்க ஒரு சூப்பர் ஹீரோன்னு கேள்விப்பட்டேன் நரேந்திரன். என்னடா இது, இவன் ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேங்கிறான்.